அது சரியா அக்டோபர் 3, 2024 உத்தரப்பிரதேசோடைய அமேதி அப்படிங்கிற சிட்டியில் இருக்கிற ரவா பவானி அப்படிங்கிற ஏரியால நேரம் இரவு 7 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. வட மாநிலங்கள்ல கோலாகலமா கொண்டாடப்படுற துர்கா பூஜையுடைய ஆரம்ப நாளான அன்றைய தினம் அங்கிருக்கிற ஒரு துர்கா கோவில் மக்களுடைய மகிழ்ச்சி ஆரவாரத்தோட களை கட்டி இருந்துச்சு. சீரியல் லைட் டெக்கரேஷன், சிறப்பு பூஜை, பஜனை, மேல தாளம் அப்படின்னு கோலாகலமா இருந்த அந்த கோயில் இருந்து 200 மீட்டர் தூரத்துல தான் 35 வயதான மனோகர் யாதவ் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்திட்டு இருந்தாரு. கஸ்டமர்ஸ் யாருமே அந்த நேரத்துல வராததால செல்போன்ல Facebook பார்த்துட்டு இருந்த அவருக்கு இப்ப திடீர்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஏதோ சத்தமா கேட்க ஆரம்பிக்குது. அதை கேட்டு திகச்சு போன மனோகர் கோயில்ல பட்டாசு வெடிக்கிற சத்தமா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கும் போதே இப்ப கூடவே குழந்தைகள் அலற சத்தத்தோட மறுபடியும் ஏதோ வெடிக்கிற மாதிரி கண்டினியூஸா 5 தடவை அதே சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அப்பதான் மனோகருக்கு இது வேட்டு சத்தம் இல்ல, வேற ஏதோ சத்தம் அப்படின்னு புரிய ஆரம்பிக்குது. அதோட அந்த சத்தம் அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு பின்னாடி இருந்துதான் கேக்குது அப்படின்னு அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. சோ மெடிக்கல் ஷாப்ல இருந்து வெளியே வந்த மனோகர் சைடில் இருக்கிற சந்து வழியா பின்னாடி இருக்கிற வீட்டுக்கு போனவரு இப்ப அந்த வீட்டுடைய காம்பவுண்ட் கேட் மற்றும் வாசலுடைய கதவு திறந்து கிடக்கிறத பாக்குறாரு. மனசுக்குள்ள ஒரு சந்தேகத்தோடையே அந்த வீட்டுடைய வாசப்படியில போய் நின்னு வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தபடியே சார், மேடம் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஆனா உள்ள இருந்து நிசப்தம் மட்டுமே பதிலா வர இங்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு திங்க் பண்ண மனோகர் இப்ப அந்த வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. பட் அப்படி போனவரு அடுத்த சில நொடிகள்லேயே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு. பிகாஸ் அந்த வீட்டுடைய ஹால்ல மனோகருடைய மெடிக்கல்ல அடிக்கடி மருந்து வாங்கக்கூடிய 30 வயதான சுனில்குமார், 25 வயதான அவருடைய வைஃப் பூனம், 5 மற்றும் 2 வயது இருக்கக்கூடிய அவருடைய 2 பெண் குழந்தைகள் அப்படின்னு அவங்க எல்லாருமே ரத்த வெள்ளத்துல ஆளுக்கு ஒரு பக்கமா விழுந்து கிடக்குறாங்க. இத பார்த்த மனோகர் பதறி அடிச்சுட்டு அங்கிருந்து வெளியே ஓடி வந்து பக்கத்து வீடுகள்ல போய் இந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆல்சோ ஆம்புலன்ஸ் மற்றும் போலீஸ்க்கும் கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாரு. இப்படி கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம அந்த பிஞ்சு குழந்தைகளோட சேர்த்து அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே இந்த நிலைக்கு ஆளாக்குனது யாரு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கடந்த 2024 உத்தரப்பிரதேச மாநிலத்தையே அதிர்ச்சி அடைய வச்ச ஒரு ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது தான் 2025 டாப் 5 ஹை பேயிங் ஸ்கில்ஸ். 2024 தொடங்கின லே ஆஃப்ஸ் இப்பவுமே நடந்துட்டு இருக்கு. இதை பார்த்த நிறைய பேர் இந்த ஸ்கில்ஸை கத்துக்க லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி கரெக்டான ரிசல்ட் வராம ஏமாந்து போறாங்க. அதுவே இந்த எல்லா ஸ்கில்ஸையும் நீங்க ஃப்ரீயாகவே கத்துக்கலாம். அதுவும் வெறும் 180 மினிட்ஸ்ல கத்துக்கலாம்னு சொன்னா, ஆல்சோ அதை வச்சு பணமும் சம்பாதிக்கலாம்னு சொன்னா, எஸ், டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு. அதுல போனா 15,000 வர்த் இருக்கிற எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைனிங் செஷன் இருக்கும். ஆனா அது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதுல AI ஹெல்ப்போட ஹை டிமாண்டிங் ஸ்கில்ஸ் ஆன டேட்டா அனாலிசிஸ், பர்சனல் பிராண்டிங், கான்டென்ட் கிரியேஷன், பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஈவன் ரெஸ்யூம் பில்டிங் அண்ட் ஜாப் ஹண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், சேலரி ஹைக் ஸ்ட்ராட்டஜிஸ், ஈவன் நீங்க டேக் ஆர் நான் டேக் ஆண்டர்பிரனர்ஸ், ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு எல்லாருமே கத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே எல்லாமே AI எக்ஸ்பர்ட்டால தான் உங்களுக்கு டீச் பண்ணப்படும். யாரெல்லாம் AI ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருமே டாப் 5% இருக்காங்க. மத்தவங்க எல்லாருமே ரொம்பவே பின்னாடி இருக்காங்க. இப்போ ஒன்னு கெட்டு போகல. இந்த 180 மினிட்ஸ் ஃப்ரீ ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி 20 லட்சம் பேர் இதை அட்டெண்ட் பண்ணி இப்போ அவங்களுடைய கெரியர்ல டாப்ல இருக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல இருக்கு.
மனோகர் கால் பண்ண அடுத்த 5வது நிமிஷமே ஆம்புலன்ஸும் போலீஸும் கிரைம் நடந்த அந்த வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறமா மின்னல் வேகத்துல அங்கிருந்த 4 பேரையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்கள செக் பண்ண டாக்டர்ஸ் அவங்க 4 பேருமே ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் துப்பாக்கியால ஷூட் பண்ணப்பட்டதால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னும் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. சோ போலீஸ் சுனில் மற்றும் பூனமுடைய செல்போன்ல இருந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிரைம் நடந்த வீட்டுல போய் அந்த கிரைம் சீன்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்ச போலீஸ்க்கு அங்க ஃபோர்ஸ்டு என்ட்ரி எதுவுமே நடக்கல அப்படின்னும் வீட்டில் இருந்த பணம் மற்றும் நகைகள் எதுவுமே கொள்ளையடிக்கப்படல அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் வீட்டுல ஃபோர்ஸ்டு என்ட்ரி எதுவுமே இல்ல, கில்லர் மெயின் டோர் வழியா தான் உள்ள வந்திருக்கணும். சோ இதை வச்சு பார்க்கும் பொழுது குழந்தைகளை கூட விட்டு வைக்காம இப்படி கொடூரமா கொலை பண்ணிருக்கான் அப்படின்னா கில்லருக்கு சுனிலுடைய ஃபேமிலி மேல ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் இருந்திருக்கணும். சோ இந்த கொலைக்கான காரணம் மோட்டிவ் ஆஃப் மர்டர் ஏதோ ஒரு பர்சனல் விஷயம் தான் அப்படின்னு போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கிரைம் சீனை செக் பண்ண ஃபாரன்சிக் டீம் அங்கிருந்து ஒரு புல்லட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த புல்லட் இறந்து போனவங்களுடைய உடல்ல இருந்து எடுக்கப்பட்ட புல்லட் கிடையாது, ஆக்சுவலா கீழே கிடந்த ஒரு புல்லட். அண்ட் அந்த புல்லட்ல பிளட் ஸ்டெயின்ஸும் இருந்திருக்கு. சோ அந்த புல்லட்ல இருந்த பிளட் யாருடையது அப்படிங்கறத கண்டுபிடிக்க ஃபாரன்சிக் டீம் லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணும்போது இறந்து போன யாருடைய பிளட் கூடவுமே அது மேட்ச் ஆகல. விச் மீன்ஸ் ஒன்னு இது இன்னொரு விக்டிம் உடையதா இருக்கணும், அதாவது 5வதா வேற யாராவது இறந்திருக்கணும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா அது கில்லருடைய பிளட்டா தான் இருக்கணும் அப்படின்னு யோசிச்ச போலீஸ் ரீசெண்டா அந்த வீட்டுக்கு வந்துட்டு போனது யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பக்கத்துல ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நான் இன்ட்ரோல சொன்ன அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு சிசிடிவி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. பட் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண மாதிரி அது ஃபெஸ்டிவல் டைம் அப்படிங்கறதால அங்க வந்துட்டு போன கூட்டத்துக்கு மத்தியில யாரை சஸ்பெக்ட் பண்றது அப்படின்னு போலீஸ் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இனிஷியல் ஸ்டேஜ்ல அவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கும் போதுதான் இந்த கேஸையே கிராக் பண்ற ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ ஒன்னு போலீஸ்க்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போன இறந்து போன சுனில் மற்றும் பூனமுடைய பேரண்ட்ஸ் இப்படி மொத்த குடும்பமும் இறந்து போனது தெரிஞ்சு கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்கிருந்த போலீஸ் அவங்கள சமாதானப்படுத்திட்டு அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்க போலீஸ் கிட்ட எங்களுக்கு 28 வயதான சந்தன் வர்மா மேலதான் சந்தேகமா இருக்கு, அவன் தான் இந்த கொலைகளை பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல அதுக்கான ரீசனையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அமேதி சிட்டி கிட்ட இருந்த ஒரு வில்லேஜ்ல பிறந்து வளர்ந்த சுனில் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல அதை பதிவு பண்ணவும் செய்யறாரு. நம்ம நாட்டில் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து இன்டர்வியூ லெட்டர் வர்றதுக்கு தான் பல வருடங்கள் ஆகும் இல்லையா? சோ அது வரைக்குமே சும்மா இருக்க வேணாம் அப்படின்னு நினைச்ச சுனில் அந்த வில்லேஜ்ல கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருடைய இந்த முயற்சிக்கு பலன் கிடைக்கிற மாதிரி 2018வது வருடம் அவருக்கு ரெபரலி அப்படிங்கிற சிட்டில போலீஸ் கான்ஸ்டபிளா போஸ்டிங் கிடைக்குது. ஆல்சோ அதே வருஷம் அவருக்கு பூனம் கூட மேரேஜ் நடந்து அடுத்த வருஷமே அவருக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அதோட 2021ல அவருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி ரெபரலி சிட்டியில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவருக்கு டீச்சர் போஸ்டிங்கும் கிடைக்குது. அப்படி போஸ்டிங் கிடைச்ச அடுத்த சில மாதங்கள்லயே இன்னொரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. இப்படி சுனிலுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து சந்தோஷமான விஷயங்கள் நடந்துட்டு இருந்த இந்த சிச்சுவேஷன்ல தான் திடீர்னு அவரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. சுனிலுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல குடியிருந்த சந்தன் வர்மா பூனம் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்ல அவன் லேப் டெக்னீஷியனா வேலை பார்க்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்காக போன பூனம் கிட்ட தப்பா நடந்துக்கவும் ட்ரை பண்ணிருக்கான். அப்ப பூனம் கூட வந்திருந்த அவங்களுடைய பிரதர் சந்தன் கூட சண்டை போடவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சந்தனை சஸ்பெண்ட் பண்ணி ஆர்டர் போடுறாங்க. இதனால கோவமான சந்தனோ அவனுடைய ரிலேட்டிவ்ஸ் ஆண்கள் ஒரு 4 பேரை கூட்டிட்டு வந்து கடைக்கு போயிட்டு இருந்த பூனமை வழிமறிச்சு பூனமுடைய ஜாதியை சொல்லி கலாட்டா பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது பூனம் மற்றும் சுனில் இவங்க 2 பேருமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதால கீழ் ஜாதிகாரி உனக்கு அவ்வளவு திமிரா அப்படின்னு சொல்லி பூனமுடைய கையை பிடிச்சு இழுத்து அவங்கள கலாட்டா பண்ண ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த வழியா வீட்டுக்கு வந்துட்டு இருந்த சுனில் அதை பார்த்துட்டு அவனுக்கு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. பட் 5 பேரா இருந்த அவனுங்களை சமாளிக்க முடியாம சுனில் கஷ்டப்பட அதை பார்த்துட்டு இருந்த பப்ளிக் இப்ப சுனிலுக்கு சப்போர்ட்டா சந்தன் மற்றும் அவனுடைய கேங்க அடிச்சு உதைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல அடி தாங்க முடியாத சந்தனும் அவனுடைய கேங்கோ அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க.
நடந்த இந்த விஷயம் தெரிஞ்சு சுனில் மற்றும் பூனம பார்க்க வந்த அவங்களுடைய பேரண்ட்ஸ் உடனடியா இத பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்படியா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட சுனிலும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சந்தன் மற்றும் அவனுடைய கேங் மேல சாதிய வன்கொடுமை மற்றும் பாலியல் சீண்டல் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. ஆனா கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண போலீஸோ சந்தன் மேல ஆக்ஷன் எடுக்காம டிலே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால விரக்தியான சுனில் இந்த கம்ப்ளைண்ட்டை உயரதிகாரிகள் கிட்ட கொண்டு போக ஆரம்பிக்கிறாரு. சோ அதுக்கப்புறமா தான் லோக்கல் போலீஸ் சந்தன் மற்றும் அவனுடைய கேங் அரெஸ்ட் பண்றாங்க. பட் அப்படி அரெஸ்ட் ஆன அந்த 5 பேருமே அடுத்த ஒரு மாசத்திலேயே ஜாமீன்ல ரிலீஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறமும் கூட அடங்காத சந்தன் என்ன ஜெயிலுக்கு அனுப்புன சுனில ஒழிச்சு கட்டாம விடமாட்டேன் அப்படின்னு அதே ஏரியாவுக்குள்ள சொல்லிட்டு திமிரா சுத்த ஆரம்பிக்கிறான். சோ அந்த ஏரியா மக்கள் இந்த விஷயத்தை பத்தி சுனில் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதனால கோபமான சுனில் உடனடியா போலீஸ் கிட்ட போய் எங்களுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அந்த சந்தன் தான் காரணம் அப்படின்னு இன்னொரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றாரு. இப்ப இந்த விஷயத்தை எல்லாமே கேள்விப்பட்ட சுனில் மற்றும் பூனமுடைய பேரண்ட்ஸ் சுனில் கிட்ட வந்து அந்த சந்தனால உங்களுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு எங்களுக்கு பயமா இருக்கு, அதனால நீங்க இனிமேல் ரபரேலியில இருக்க வேணாம், வேற ஏரியாவுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சுனிலுக்குமே அது சரி அப்படின்னு பட்டதால பூனம் மற்றும் அவருடைய 2 குழந்தைகளை கூட்டிட்டு அமேதி சிட்டிக்கு போய் ரொம்பவே அமைதியா வாழ ஆரம்பிக்கிறாரு. பட் அப்படி போயிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல தான் திடீர்னு இந்த கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பூனம் மற்றும் சுனிலுடைய பேரண்ட்ஸ் இப்ப போலீஸ் கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. அது அக்டோபர் 3ஆம் தேதி இரவு 11 மணி. இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த போலீஸ் ரபரேலியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சந்தனை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அவங்க கிட்ட இருந்த சந்தனுடைய போன் நம்பரை வாங்கி கால் பண்ணி பாக்குறாங்க. பட் அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. சோ இப்ப சந்தனுடைய சொந்த ஊர் எது அப்படின்னு அந்த ஸ்டேஷன்ல விசாரிக்கிறப்பதான் அது ரபரேலிக்கு பக்கத்தில் இருக்கிற தெலிகேட் அப்படிங்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ உடனடியா அந்த ஊருக்கு போன போலீஸ் அங்கிருந்த சந்தனுடைய பேரண்ட்ஸ் கிட்ட அவனை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவனுடைய பேரண்ட்ஸ் காலையில ஃப்ரெண்ட பார்க்க போறதா சொல்லிட்டு பைக்ல கிளம்பி போனவன் இன்னுமே வீடு திரும்பல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட போலீஸ் இப்ப சந்தனுடைய பைக் நம்பரை வாங்கிட்டு அந்த பைக் கிரைம் நடந்த அந்த ஏரியால இருந்துச்சு அப்படின்னு சிசிடிவி மூலமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அவனுடைய செல்போனும் அந்த ஏரியாவுடைய டவர் ரேஞ்சில தான் இருந்துச்சு அப்படின்னு செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும் பொழுது அவனுடைய போன் சிக்னல் கிரைம் நடந்த அந்த ஏரியால தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் சந்தனுடைய கேங் மெம்பரான மத்த 4 பேருடைய வீட்டுக்கும் போய் பாக்குறாங்க. அப்ப அந்த 4 பேருமே அன்னைக்கு அவங்களுடைய வீட்டுல தான் இருந்திருக்கானுங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ்க்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயமும் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது சந்தன் அவனுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல 5 people going to die, I will show you soon அப்படின்னு அக்டோபர் 3ஆம் தேதி காலையிலேயே டைப் பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கறதும் அவனுடைய ரிலேட்டிவ்ஸ் மூலமா போலீஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ இதிலிருந்து அவன் ஏற்கனவே பிளான் பண்ணி தான் சுனிலுடைய ஃபேமிலியை கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது. அதோட சேர்த்து அவங்களுக்கு இன்னொரு டவுட்டும் வர ஆரம்பிக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுனிலுடைய ஃபேமிலியில கொலை செய்யப்பட்டது மொத்தம் 4 பேர் தான் அப்படிங்கிறப்ப கடைசியா கிடைச்ச அந்த 5வது புல்லட்ல இருந்த ரத்தம் யாருடையது, அந்த 5வது ஆள் யாரு அப்படின்னு போலீஸ்க்கு டவுட் வந்திருக்கு. சோ இப்ப அந்த டவுட்டை கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சந்தனை பிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண போலீஸ் அவனை தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கிரைம் நடந்த இடத்துல இருந்து 300 மீட்டர் தூரத்துல சந்தன் அவனுடைய பைக்ல போறத சிசிடிவி மூலமா போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஆல்சோ அவன் போன வழியில் இருக்கிற சிசிடிவியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச போலீஸ் அவன் அந்த ஸ்டேட்டை விட்டு வெளியே போக ட்ரை பண்றான் அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ உடனடியா அந்த ஸ்டேட்டுடைய பார்டர்ல இருக்கிற செக் போஸ்ட் மற்றும் டோல்கேட் எல்லாத்துக்குமே கால் பண்ண போலீஸ் சுனில் மற்றும் அவனுடைய பைக்கை மடக்க சொல்லி இன்ஃபார்ம் பண்றாங்க. கடைசியா அக்டோபர் 4ஆம் தேதி அன்னைக்கு நைட் ஒரு 10 மணிக்கு ஜீவார் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற டோல்கேட்ல வச்சு சந்தனை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. பட் போலீஸ் கிட்ட மாட்டுன சந்தன் சடனா போலீஸுடைய கையில இருந்த துப்பாக்கியவே பிடுங்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். அப்ப அங்கிருந்த ஒரு எஸ்ஐ தன்னுடைய கன் எடுத்து சந்தனுடைய முழங்கால பார்த்து ஷூட் பண்றாரு. அதுக்கப்புறமா ஓட முடியாம கீழே விழுந்த சந்தனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்த போலீஸ் கிட்ட இருந்த 2 முக்கியமான கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் தான் கில்லர் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் போலீஸ்க்கு உறுதி ஆயிருச்சு. பட் மோட்டிவ் ஆஃப் மர்டர் மற்றும் அந்த 5வது புல்லட்ல இருந்த பிளட் யாருடையது, 5வது புல்லட் யாரை பார்த்து ஷூட் பண்ண அப்படிங்கிற கேள்விதான் அது. அப்பதான் இந்த கேஸ்ல போலீஸ்க்கே தெரியாம இருந்த ஒரு விஷயத்தை சந்தன் முதல் முறையா கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அந்த கன்ஃபஷன்ல அவன் போலீஸ் கிட்ட சொன்ன விஷயங்கள் இதுதான்.
சந்தன் பூனம் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணது, அவங்கள ரோட்ல வச்சு கலாட்டா பண்ணது எல்லாமே உண்மைதான் அப்படின்னாலும் அதுக்கு சந்தன் மற்றும் பூனம்க்கு இடையில் இருந்த தப்பான ரிலேஷன்ஷிப் தான் ஆரம்ப புள்ளியா இருந்திருக்கு. எஸ், பூனமுடைய வீட்டுக்கு பக்கத்துல தங்கியிருந்த சந்தன் ஆரம்பத்துல பூனம் கூட நார்மலா தான் பேசியிருக்கான். பட் நார்மலா ஆரம்பிச்ச அந்த பேச்சு போக போக ஆசை கலந்த பேச்சா மாற ஆரம்பிக்குது. சுனில் வீட்டுல இல்லாத டைம்ல பூனம பாக்குறதுக்காக அடிக்கடி வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். இதை நோட் பண்ணிட்டு இருந்த சுனிலுடைய நெய்பர்ஸ் ஒரு நாள் இந்த விஷயத்த சுனில் கிட்டயே நேரடியா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஆத்திரமான சுனில் பூனம திட்டி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆல்சோ இந்த விஷயம் தெரிஞ்சு வந்த பூனமுடைய பேரண்ட்ஸும் 2 குழந்தைகளுக்கு அம்மாவா இருக்கிறவ பண்ற வேலையா இது அப்படின்னு சொல்லி பூனம திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதோட சுனில் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு சுனிலுக்கு நாங்களே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு வான் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பூனம்க்கு அவங்க பண்ணிட்டு இருந்தது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது. சோ பூனம் இப்ப சுனில் மற்றும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் உடைய காலில் விழுந்து கதறி அழுதபடி மன்னிப்பு கேட்கிறாங்க. அதை பார்த்த சுனிலும் இப்ப பெரிய மனசு பண்ணி பூனம மன்னிக்கிறாரு. அதுக்கப்புறமா சந்தன் கூட பேசுறத ஸ்டாப் பண்ண பூனம் அவனுடைய நம்பரையும் பிளாக் பண்றாங்க. சோ இதுல கோவப்பட்டுதான் சந்தன் அடிக்கடி பூனம சீண்டிட்டே இருந்திருக்கான். கடைசியா சுனில் கொடுத்த கம்ப்ளைண்டால ஜெயில போய் உட்கார்ந்துருக்கான். பட் ஜாமீன்ல வெளியே வந்துமே கூட திருந்தாம பூனம் மற்றும் அவங்களுடைய டோட்டல் ஃபேமிலியவே கொலை பண்ணிட்டு தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போகணும் அப்படிங்கறதா அவனுடைய பிளானா இருந்திருக்கு. எஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல சந்தன் மென்ஷன் பண்ண அந்த 5வது விக்டிம் வேற யாரும் இல்ல, அவனே தான். அண்ட் இப்பவே கெஸ் பண்ணிருப்பீங்க அந்த புல்லட்ல இருந்த பிளட் யாருடையது அப்படிங்கிறது. ஆனா எப்படி அவன் இப்ப உயிரோட இருக்கான்? பட் அவன் பிளான் பண்ண மாதிரி ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா தன்னைத்தானே அவன் ஷூட் பண்ணியிருந்தா இறந்து போயிருக்கணுமே. புல்லட்லயும் அவனுடைய பிளட் இருக்கு. பட் எப்படி இப்ப உயிரோட இருக்கான்? அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சுனில் வேலை பார்க்குற அந்த ஸ்கூல்ல இருந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு போன சந்தன் அமைதியில் இருக்கிற பூனமுடைய வீட்டை கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறமா பீகாருக்கு போய் அங்க இல்லீகலா கன் சேல்ஸ் பண்ற ஒரு கேங் கிட்ட இருந்து ஒரு கன்னையும் 20 புல்லட்டையும் விலைக்கு வாங்குறான். அதை வச்சு எப்படி ஷூட் பண்ணணும் அப்படின்னு கத்துக்கிட்ட சந்தன் தன்னுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அக்டோபர் 3ஆம் தேதி நைட்டு 7 மணியை ஃபிக்ஸ் பண்றான். ஆல்சோ அது எல்லாத்துக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவனுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இன்னைக்கு 5 பேர் சாக போறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்றான். கடைசியா அவனுடைய பிளான் படி பூனம் குடியிருந்த அந்த ஏரியாவுக்கு வந்த சந்தன் தன்னுடைய பைக்கை அங்க இருக்கிற ஒரு மொபைல் ஷாப் கிட்ட நிப்பாட்டிட்டு அங்கிருந்து நடந்தே அங்க ஃபெஸ்டிவல் இருந்த கூட்டத்தோட கலந்து கூட்டமா பூனமுடைய வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த வீட்டுடைய காம்பவுண்ட் கேட்டை திறந்து உள்ள போய் மூடி இருந்த கதவை தட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப கதவை திறந்தது பூனம். பூனம பார்த்த உடனே அவங்களுடைய கழுத்தை பிடிச்சு உள்ள தள்ளிட்டு போன சந்தன் அப்படியே செவுத்துல சாட்சி வச்சு துப்பாக்கியால அவங்கள ஷூட் பண்றான். சத்தம் கேட்டு அவனை தடுக்க வந்த சுனிலையும் சுட ஆரம்பிச்சவன் அதை பார்த்து அலற ஆரம்பிச்ச அந்த பிஞ்சு குழந்தைகளையும் சுட்டு தள்ளி இருக்கான். இப்ப கொலை வெறி அடங்கி அவனுடைய உயிரை அவனே எடுத்துக்க ட்ரை பண்றான். பட் கடைசி செகண்ட்ல அவனுடைய மனசு மாறினதால அவனுடைய தலைக்குள்ள போக வேண்டிய புல்லட் அவனுடைய தலையை உரசிட்டு மட்டும் போய் கீழே விழுகுது. ரீசெண்டா ட்ரம்ப்புக்கு எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் இவனுக்கும் நடந்திருக்கு. சோ அந்த செகண்ட்ல பயந்து போனவன் வீட்ல இருந்து வெளியே வந்து அவனுடைய பைக் எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். சந்தனுடைய கன்ஃபஷனுக்கு அப்புறமா அவனுடைய ஃபேஸ்புக் மற்றும் போனை செக் பண்ண போலீஸ் அதுல சந்தன் மற்றும் பூனம் இவங்க 2 பேருமே சேர்ந்து இருக்கிற போட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு சந்தன் சொன்னது உண்மைதான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆல்சோ சந்தன் கூட பூனம் தொடர்பு வச்சிருந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அவமானமா இருக்கும் அப்படிங்கறதால தான் இந்த விஷயத்தை சொல்லாம மறைச்சதா பூனம் மற்றும் சுனிலுடைய ஃபேமிலி போலீஸ் கிட்ட சொல்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி கிரைம் சீன்ல 5ஆவதா கிடைச்ச புல்லட் இருந்த பிளட் ஸ்டெயின் சந்தனுடைய தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அதை செக் பண்ணி மேட்சும் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அவன் தப்பிச்சு போகும் பொழுது ஒரு முள்ளுக்காட்டுக்குள்ள தூக்கி போட்டு அவனுடைய கன்னையும் ரெக்கவர் பண்றாங்க. கடைசியா அவன் யார்கிட்ட இருந்து அந்த கன்னை வாங்கினானோ அதை சேல்ஸ் பண்ண மொத்த கேங்கையும் சேர்த்து போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப பூனமுடைய ஃபேமிலி, அதாவது ஒரு மொத்த குடும்பமுமே இப்படி கொடூரமா கொலை செய்யப்பட்ட விஷயம் உத்தரப்பிரதேசம் முழுவதுமே மீடியா மூலமா பரவ ஆரம்பிக்குது. ஸோ பப்ளிக் மற்றும் அரசியல் கட்சிகள் சந்தன் வர்மாவுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. சோ பூனம் மற்றும் சுனிலுடைய ஃபேமிலியை நேர்ல மீட் பண்ண அந்த ஸ்டேட்டுடைய சிஎம் குற்றவாளி சந்தனுக்கு கடுமையான தண்டனையை வாங்கி தருவோம் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு. அதோட விக்டிமுடைய ஃபேமிலிக்கு இலவசமா ஒரு வீடு கட்டி தர்றதுக்கும் அவங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலையை அலர்ட் பண்ணியும் ஆர்டர் போடுறாரு.
கேஸுடைய விசாரணை இப்பதான் கோர்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ இதோடைய தீர்ப்பு என்ன வரப்போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்ப இந்த கேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல தப்பான வழியில போன பூனமுடைய செயல் தான் இவ்வளவு பெரிய கொடூரம் நடக்க ஆரம்ப புள்ளியா இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஒருவேளை பூனம் மட்டும் தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு உண்மையா இருந்து அந்த சந்தனுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய கொடூரம் நடந்தே இருக்காது அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். இதை கேக்குறப்ப என்ன ப்ரோ, கொலை பண்ணவனை விட்டுட்டு விக்டிமை ப்ளேம் பண்றீங்க, எல்லா கேஸ்லயுமே இப்படிதான் சொல்றீங்க, அதான் பூனம் தான் திருந்திட்டாங்களே அப்படின்னு. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க யாருக்காவது தோணுச்சு அப்படின்னா நான் இப்ப சொல்ல போறத கொஞ்சம் தெளிவா கேட்டுக்கோங்க. எஸ், பூனம் கல்யாணமானவங்க அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க கூட அஃபையர் வச்சுக்கிட்டது சந்தன் பண்ண முதல் தப்பு அப்படின்னா, அவங்க திருந்தினதுக்கு அப்புறமும் விடாம அவங்க பின்னாடி சுத்தி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணது சந்தன் பண்ண இரண்டாவது தப்பு. இது எல்லாத்துக்குமே மேல பூனமுடைய குடும்பத்தையே சந்தன் கொலை பண்ணது மன்னிக்கவே முடியாத ஒரு பெரிய தப்பு. அதுக்கு அவனுக்கு டெத் சென்டென்ஸ் தான் கண்டிப்பா கொடுத்தாகணும். இது எல்லாத்துலயுமே எனக்கு ஒரு துளி கூட மாற்று கருத்தே இல்ல. நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, விக்டிம் பிளேமிங் கிடையாது. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது நடக்க காரணமா இருக்கிற விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா அது நமக்கு நடந்திருக்காது இல்லையா? ஒரு சூப்பரான பழமொழி இருக்கு, பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர், வருமுன் காப்பதே சிறந்தது. ஜஸ்ட் சிம்பிள். சோ மை டியர் எஸ்டிஏ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் சொன்னதை சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதே போல அடுத்தது வேற என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.